ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த மாதமெல்லாம் காத்துக்கொண்டார், கடந்த வாரமும் நம்மளை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆராதனை ஆண்டு தந்தார். தேவனுடைய பிரசனம் நம்ம மத்தியில் அது அளவில்லாமல் இருப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சபையில் தேவன் எழுந்தள்ளிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரசனத்தில் நாம் இருக்கும்போது ஒவ்வொரு நாள் செபித்து, ஆண்டவரே இன்னும் ஆத்துமாக்களை தாருங்கள் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகளை சொல்ல முடிய நான் விரும்புகிறேன். இன்று ஆராதனைக்கு பிற்பாடு சகோதரர்கள் கூட்டம் 10 முதல் 12 வரைக்கும் மேலே உள்ள சென்ட் ஜான்ஸ் ஹாலில் நடைபெறும். அதே நேரத்திலே சகோதரர்களுக்கான ஐக்கிய கூட்டம் சகோதரன் பாஸ்கர் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். நீங்கள் சகோதரர்கள் கூட்டத்திலும் சகோதரிகள் கூட்டத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வருகிற வியாழக்கிழமை இரவு, அதாவது 16/2/2012 இரவு 8:30 முதல் 11:30 வரைக்கும் நம்முடைய சபையினுடைய இந்த மாதத்திற்கான இரவு சபை நடைபெறும். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள முடியாது விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தினுடைய தலைப்பு அல்லது குறிக்கோள், சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அல்லது சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கே சங்கீதம் 122 எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. அதுக்கு ஜெபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார் என்று போட்டிருக்கிறது. நாங்கள் இந்த மாதத்தை கொடுத்தனால சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே சமாதானம், இந்த உலகத்திலே சமாதானம், சபைகளிலே சமாதானம், நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம். ஹல்லேலூயா. இந்த தலைப்பின்களாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் திரளாய் வந்து அந்த ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்பாய் தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல இதே இடத்துல மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். நீங்களும் உங்கள் சகோதரர்களும் அறிமுகமான நண்பர்களும் அதில் கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் சித்தமானால் சகோதரர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். கவனிக்கவும், அடுத்த வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையில் சகோதரர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். இன்று ஆராதனைக்கு பிற்பாடு ஞானஸ்தான வகுப்பு தொடர்ந்து நடைபெறும். அதில் ஞானஸ்தானம் எடுக்க பெயர் கொடுத்தவர்கள் தயவு செய்து நீங்கள் அந்த வலதுபுறத்தில் நீங்கள் அந்த வகுப்பில் கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். செவ்வாய் இரவு மாலை 8:30 10 மணி வரைக்கும் இந்த டாஃபே அந்த பைபிள் கோர்ஸ் நடைபெறும். நீங்கள் யாரும் அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடக்கிற அந்த ஹாலில் அதில் பேர் கொடுத்தவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே பாஸ்டரோடு கூட பேச முடியாத உதவி செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டும் சகோதரியும் சுகமாக இருக்கிறார்கள். தேவனவர்கள் கொடுத்தான அந்த ஆறுதலுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுக்காய் ஜெபித்தவங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து உங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். தொடர்ந்து இந்த ஊரில் இருக்கிற நாட்களில் கர்த்தர் அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாய் அவருடைய போக்கில் வரத்தில் கர்த்தர் இருந்து சுகமாய் காத்துக்கொள்ளும்படியாய் நீங்கள் யாவரும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சபையினுடைய ஜெப குறிப்புக்கான இருக்கிறது. நீங்கள் அதை பெற்று அதை ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ள தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. சகோதரர்கள் சகோதரர் ஸ்டீவிடம் பெற்றுக்கொள்ளலாம். சகோதரி எட்வர்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பீஸ் என்றதான இந்த நோட்டு அங்கே ஒரு பேனரை பார்த்திருப்பீர்கள். அது வருகிற வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களும் அபுதாபியிலே உள்ளதான ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இரவு ஜெபங்களிலும் ஆண்டவர் இந்த தேசங்களில் இருக்கிறதான ஸ்டேடியங்களை கர்த்தர் இப்படி சுவிசேஷத்தின் ஊழியத்துக்காக திறந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவர் விதமாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. இந்த தேசம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தால் நிரப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பீஸ் என்றதான அந்த கூட்டத்திலே இந்த உலகத்திலே மிகப்பெரிய சபையை வைத்திருக்கிறதான டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நுழைவு கட்டணம் உண்டு. 20 அது நுழைவு கட்டணம் 2 நாளைக்கு 20 திராம். நம்ம இடத்துல ஒரு 100 டிக்கெட் இருக்கிறது. நம்ம சகோதரன் துரையிடத்தில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வேண்டுமே அதை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லை, அது ஸ்பெஷல் பாஸ் ஒரு 100 திராம் இருக்கிறது. அது ஒரு 20 இருக்குது என்று நினைக்கிறேன். யார் வேண்டுமானாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். டிக்கெட்டுகள் சகோதரன் துரையிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவையானவர்கள் தயவு அவருடைய அணுகி அவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாய்
ஒரு விசேஷித்த ஊழியக்காரரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 31 ஆண்டுகளாக இந்த இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷனில் ஊழி செய்ததான கர்த்தருடைய தாசன் ஹல்லேலூயா ரெவரண்ட் அருள்மணி அவர்கள் கடந்த நாட்களில் குஜராத் மாநிலத்தில் அவர்கள் மிஷனரி பணி செய்துவிட்டு இந்த நாட்களில் மகாராஷ்டிராவில் கர்த்தருடைய அந்த மிஷனரி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2 ஸ்டேட்டும் எவ்வளோ கடினமான ஸ்டேட் நம்ம அறிந்திருக்கிறோம். அதில் ஆண்டவர் 31 ஆண்டுகள் அவரை ஒரு சாட்சியாய் கர்த்தர் வல்லமையோடு பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய செய்து கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம கரங்களை உயர்த்தி நாம் செபித்து அவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ சத்தத்தை அல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டியதான பரலோகத்தின் மன்னாவை ஆண்டவர்னால ஒவ்வொருவருக்கும் தரும்படியா நல்லா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இந்த நாளில் ஆண்டவராக நீ பேசும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான ஆண்டவரை பரலோகத்தின் மன்னாவை கர்த்த தரும்படியாக செபிக்கிறோம். இங்கே ஆவிலே பலன் உண்டாகும்படியாக ஆண்டவர் கிரியை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தா அப்படி தாசனின் மத்தியிலே கொண்டு வந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 32 ஆண்டுகளும் தேவனுடைய ஆண்டவர் இந்த அருட்பணியிலே ஆண்டவரை பயன்படுத்தியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாளில் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் கர்த்தரை பேசப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஆண்டவரே கர்த்தாவை இடைப்படும்படியாக வல்லமையாக பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இன்னும் கோடி ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் அவரை ஆண்டவரே கதா தேவனுடைய செய்தியை சொல்கிற ஆண்டவரே கதா பாத்திரமாய் கர்த்தர் நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கேட்கிற நாங்கள் யாவரும் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லா உள்ளங்களும் ஆண்டவரை ஆயத்தப்பட்டிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த எல்லா விதமான ஆண்டவரே வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பலனை தரும்படியாக செபிக்கிறோம். அந்த வார்த்தையின் நாங்கள் ஜீவிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் ரெவரண்ட் அருள்மணி அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொண்டு வரார். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 20. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 20. The book of Exodus chapter 20 verses 19 and 20. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த சந்தோஷமான ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த திருச்சபையை ஆண்டவரே சந்திக்கக்கூடிய ஒரு கிருபையை அடியனுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும். பேசுகின்ற ஆண்டவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும், உமக்கு மகிமையாக தொடர்ந்து ஜீவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்தவர்களாக ஜீவித்து உம்முடைய திருநாமத்துக்கு கனம், துதி, மகிமை என்றென்றும் எங்கள் மூலம் உண்டாக ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும். எங்களை சந்தியும், எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பிலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த துபாய் பகுதி, ஒருவேளை இந்த சார்ஜா பகுதிக்கு
இந்த நாளில் இந்திய அருட்பணி இயக்கத்தின் ஊழியங்கள் நிமித்தமாக ஆண்டவர்